ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். நான் சந்தனகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணிடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, செபில இருந்து குவாண்டோ ஃபண்ட் ஹவுஸ்ல இருந்து 2 இடத்துல ரைடு பண்றாங்க. ஃப்ரண்ட் ரன்னிங் கேஸ் சம்பந்தமாக. ஃப்ரண்ட் ரன்னிங்னா என்ன, இதனால யாருக்கு ஆதாயம் கிடைக்குது, குவாண்டோ ஃபண்ட் ஹவுஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் எல்லாருக்கும் தெரியும், ஷேர் மார்க்கெட்டோட ரெகுலேட்டரி யாருன்னு பார்த்தீங்கன்னா செபி ஆபீஸ்ல இருந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு உத்தரவு வந்திருக்கு. என்ன உத்தரவுனா, அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. குவாண்டோ ஃபண்ட் ஹவுஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் ஷேரிங் எனப்படும் ஃப்ரண்ட் ரன்னிங் இது பண்றாங்க. குவாண்டோ ஃபண்ட் ஹவுஸோட மும்பை ஆபீஸ் மற்றும் ஹைதராபாத் ஆபீஸ்ல ரெய்டு பண்றாங்க. அது இன்னும் ப்ரூஃப் ஆகல. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குவாண்டோ மியூச்சுவல் ஃபண்ட் பிசினஸ் கடந்த 20 வருஷமா போயிட்டு இருக்கு. ஆனா 2020 வரைக்கும் குவாண்டோ ஃபண்ட் ஹவுஸ் இருக்குது நிறைய இன்வெஸ்டருக்கு தெரியாது. ஆனா கடந்த ஒரு சில வருஷங்களா, எஸ்பெஷலி ஆஃப்டர் கொரோனாக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நியூ ஜெனரேஷன் யங் இன்வெஸ்டர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா குவாண்டோ ஃபண்ட் ஹவுஸ்ல தான் முதலீடு பண்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவாண்டோ ஃபண்ட் ஹவுஸ்ல தான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல எல்லா கேட்டகரிலையும் நம்பர் 1 ரேங்கிங்ல இருக்கு. 2021 இருந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேட்டகரியிலையும் குவாண்டோ மியூச்சுவல் ஃபண்டில் தான் நம்பர் 1 பிளேஸில் இருக்குது. எல்லா ஃபண்டுக்குமே பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் தான் வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன்லேருந்து கொடுத்துருக்காங்க. கடந்த ஒரு குவாண்டோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டோட கடந்த வருட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 84.8% இருக்குது. 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபண்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 3564 crore இருக்குது. குவாண்டோ மிட் கேப் ஃபண்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 75.6%, 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. குவாண்டோ டேக்ஸ் பிளான் ஃபண்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 25.8% இருக்குது. 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. குவாண்டோ லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 69.8% இருக்குது. 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. குவாண்டோ இஎல்எஸ்எஸ் ஃபண்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 62% இருக்குது. 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. குவாண்டோ மல்டி அசட் ஃபண்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 50.5% இருக்குது. 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. குவாண்டோ ஃபோக்கஸ்டு ஃபண்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 52.4% இருக்குது. 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. குவாண்டோ அப்சல்யூட் ஃபண்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹைப்ரிட் கேட்டகரி தான். ஹைப்ரிட்டில் 40.4% பெரிய ரிட்டர்ன். வேறு எந்த ஃபண்டு ஹவுஸ்லையும் இது கிடையாது. அதே போல் மல்டி அசட் ஃபண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா, கோல்டு, ரியல் எஸ்டேட் இதில் பண்ணியிருப்பாங்க. எந்த ஃபண்டு ஹவுஸ்லையும் இதில் பாதி கூட ரிட்டர்ன் கிடையாது. குவாண்டோ ஸ்மால் கேப் ஃபண்டு ரொம்ப பாப்புலரான ஃபண்டு. நியூ ஏஜ் இன்வெஸ்டர்லாம் இதில் தான் பண்ணுறாங்க. இதோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 68.5% இருக்குது. இதுக்கு மட்டும்தான் 4 ஸ்டார் ரேட்டிங் இருக்குது. முக்கியமான ஒரே காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவாண்டோ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்ல ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு தான். ஆனால் இப்போ இதுவே கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் ரன்னிங்னா பார்க்கலாம். ஃப்ரண்ட் ரன்னிங்னா வேறு ஒன்றும் இல்லை, இன்ஃபர்மேஷன் ஷேரிங் ஃபார் இண்டிவிஜுவல் பெனிஃபிட். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மொத்தம் 45 ஃபண்டு ஹவுஸ்கள் இருக்குது. இதில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு மற்றும் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு 2 கேட்டகரி மிக முக்கியமான கேட்டகரி இருக்குது. இதில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மல்டி கேப், ஃப்ளெக்ஸி கேப், செக்டார் ஃபண்டு மற்றும் ஹைப்ரிட் ஃபண்டுன்னு முக்கியமான கேட்டகரிலாம் இருக்குது. இப்போ ஒவ்வொரு கேட்டகரி ஃபண்ட்லையும் பார்த்துட்டிங்கன்னா, லார்ஜ் கேப் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 50 நிறுவனங்களில் முதலீடு பண்ணியிருக்காங்க. இந்த 50 நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டருக்கும், அதாவது 3 மாதத்துக்கு ஒரு முறை பார்க்கலாம், இந்த ஃபண்டு ஹவுஸில் இருந்து ஒரு 5 நிறுவனங்களை ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க, செல் பண்ணிட்டாங்க. புதியதாக 4 கம்பெனியில் முதலீடு பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் நம்மளுக்கு எப்படி வரும்னா, இப்போ ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்குள்ளது பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூனில் உள்ளது நம்மளுக்கு ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் தான் இன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லார்ஜ் கேப்பில் இருந்து ஒரு ஃபண்டு மேனேஜர் ஒரு ஸ்டாக் வாங்க போகிறாருன்னா, அவர் யாருக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணுவார்னா புரோக்கருக்கு போகும். சில டைம் என்ன பண்ணுறாங்கன்னா, புரோக்கருக்கு இல்லாமல் அவங்க ஃப்ரெண்டு, ரிலேட்டிவ், புரோக்கர் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபண்டு ஹவுஸ்க்கு ஆர்டருக்கு வாங்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, ஒரு ஹியூஜ் குவான்டிட்டி வாங்கியிருந்தாங்க. ஏன்னா ஃபண்டு ஹவுஸ்லேருந்து வாங்கும்போது அவங்க ஒரு பெரிய ஒரு 100 crore 200 crore ஒரு ஸ்டாக்கில் பை பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது அது ஸ்டாக் ப்ரைஸ் கண்டிப்பாக மேலே ஏறும். அவங்க ஃபண்டு ஹவுஸ்க்கு முன்னாடியே ஃபண்டு ஹவுஸோட மேனேஜரோட ஃப்ரெண்டு, அவங்க ரிலேட்டிவ் இல்லைன்னா புரோக்கர் அவங்க வாங்குதாங்க. அந்த ஸ்டாக் மேலே போன பிறகு அவங்க விற்றுட்டு இதில் பெனிஃபிட் எடுக்கிறாங்க. இதுதான் ஃப்ரண்ட் ரன்னிங் பிஸ்னஸ். செபியோட இந்த ரெய்டு முடிவில் எவிடன்ஸ் எதுவும் இல்லைன்னா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சு போகும். ஃபண்டு ஹவுஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
இன்வெஸ்டருக்கும் எந்த பிரச்சனையும் வராது இந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ்ல. ஆனா செபிக்கு எவிடன்ஸ் எதுவும் கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் மேனேஜரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி இப்படி கேஸ் நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஆக்சிஸ் ஃபண்ட் ஹவுஸ்ல இருந்து. 2022 வருஷம் பார்த்தீங்கன்னா ஷேம் இஷ்யூ ஆக்சிஸ் ஃபண்ட் ஹவுஸ் மேலே இருந்தது. செபி ரெய்டு பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆக்சிஸ் ஃபண்ட் ஹவுஸோட 2 ஃபண்ட் மேனேஜர் வீரேஷ் ஜோஷி மற்றும் தீபக் அகர்வால் 2 பேரையும் ஃபண்டு மேனேஜரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருடங்களாக அதிலிருந்து மீண்டு வரல. நான் ஆக்சிஸ் ஃபண்ட் ஹவுஸ்லேருந்து கடந்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ஃபண்ட் ஹவுஸோட ரிட்டர்ன் பெரிய லெவலில் இருக்காது. ஏன்னா இன்வெஸ்டர்லாம் எல்லாம் ரீடீம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லிக்விடிட்டி இருக்காது, புதுசாக ஸ்டாக் வாங்க முடியாது. குவாண்ட் ஃபண்ட் ஹவுஸ்ல இருந்து செபி இந்த ரேட்ல ஏதாவது எவிடன்ஸ் ஃப்ரண்ட் ரன்னிங்ல ப்ரூவ் பண்ணிட்டா கூட நீங்க எல்லாருமே இந்த ஃபண்ட்ல இருந்து உடனே ரீடீம் பண்ணாதீங்க. எல்லாரும் ரீடீம் பண்ணீங்கன்னா அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு லிக்விடிட்டி இருக்காது, புதுசா ஸ்டாக் எதுவும் வாங்க முடியாது, ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாகும். செபில இருந்து இந்த ஃபண்ட் ஹவுஸ்ல ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஃபண்ட் ஹவுஸ் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்ட் மேனேஜரை சஸ்பெண்டட் பண்ணும், இல்லைன்னா டிஸ்மிஸ் கூட பண்ணுவாங்க. டோன்ட் புட் ஆல் யுவர் எக் இன் ஒன் பாஸ்கெட் மாதிரி எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் போடாதீர்கள். அது போலதான் நம்மளுடைய முதலீடையும் பார்த்தீங்கன்னா கோல்டு, ரியல் எஸ்டேட் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டுன்னு நம்ம பிரிச்சு போடுறோம். அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மல்டி கேப், ஹைப்ரிட் ஃபண்டுன்னு ஏன் லிக்விட் ஃபண்டுன்னு கூட கொஞ்சம் சேஃபாக போடுறோம். ஆனால் ஒரே ஃபண்ட் ஹவுஸ்ல இருந்து எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஒரு ஃபண்ட் ஹவுஸ்லனா மிட் கேப் இன்னொரு ஃபண்ட் ஹவுஸ்ல தான் போட்டிருக்கேன். லார்ஜ் கேப் அதே மாதிரி தான், மல்டி கேப் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஓவர்லாப் அவாய்ட் பண்ணலாம், இரண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூலாம் அவாய்ட் பண்றதுக்கு தான். ஒரு ஃபண்டு நல்ல ரிட்டர்ன் கொடுக்குதுன்னா நல்ல விஷயம் தான். ஆனால் அந்த ஃபண்ட் ஹவுஸ் மேல நம்பகத்தன்மை இல்லைன்னா நம்மளுடைய முதலீடு மொத்தமாகவும் போயிடும். வாரன் பாப்போட்டோட ஒரு பொன்மொழிகள் ஒன்று சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் திங் இதுல இன்வெஸ்ட்மெண்ட்ல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல நம்ம இன்னொரு ஃபண்ட் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் @gmail.com இமெயில் பண்ணுங்க. நம்ம குரூப்போட டெலிகிராம் லிங்க்லையும் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.